உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன தம்பி திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? முனீஸ்வரனுக்கு ஏதாவது பூஜை பண்ணணுமா? அண்ணே, நாங்க ஒரு காரியமா வந்திருக்கோம். அது நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா முனீஸ்வரனுக்கு பூஜை போட்டுடலாம். என்ன காரியம்னு சொல்லுங்க தம்பி. ஐயா, இங்க பக்கத்துல சாமியார் யாராவது இருக்காங்களா? சாமியாரா? ஆமாங்க, இங்க யாரோ ஒரு சாமியார் இருக்காரா? அவர் சொல்றதெல்லாம் பலிக்குமா? இங்க பிரச்சனையோட வர்றவங்களுக்கு அவர் பரிகாரம் சொல்லி அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறாருன்னு சொன்னாங்க. இதனால அவரை தேடி நிறைய பேர் வராங்கன்னு கேள்விப்பட்டோம். நீங்களும் இங்க தானே இருக்கீங்க. அவரை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஓ, நீங்க சொல்றது வினை தீர்த்த சாமியாரை பத்தி. அவரும் இந்த ஏரியால பிரபலம் தான். என்னது, வினை தீர்த்த சாமியாரா? ஆமா தம்பி, அவர் நிறைய பேர் பிரச்சனைகளை பரிகாரத்தால தீர்த்ததுனால அவருக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு. அவர் சக்தி வாய்ந்த சாமியாரா இருக்கிறதால மக்கள் அவரை தேடி தினம் சாரையா வர்றாங்க. எப்பவுமே அவர் ஆசிரமம் கூட்டமாவே இருக்கும். ஆனா அவர் இப்ப இங்க இல்லையே. ஏன் ஐயா, எங்க போயிருக்காரு? அவரு இமயமலைக்கு போய் அங்கேயே தங்கிட்டாரு. அவர் இருந்த ஆசிரமத்தை கூட இங்க இருக்கிற ஜனங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. சரிங்க ஐயா, அவரை தவிர இந்த ஏரியால வேற யாராவது சாமியார் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இங்க யாரும் அப்படி இல்லை. ஏன் அந்த சாமியாரை பத்தி இவ்வளவு கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்லண்ணே, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரை பார்த்து ஏதோ பரிகாரத்தை பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலதான் விசாரிச்சோம். சரிண்ணே, நாங்க வரோம். தம்பி ஒரு நிமிஷம். ம், இந்தாங்க தம்பி, நீங்களும் வச்சுக்கோ. எதுக்கும் இந்த விபூதி உங்க கையிலேயே இருக்கட்டும். நான் வணங்குற முனீஸ்வரன் உங்களுக்கு துணையா இருப்பாரு. போயிட்டு வாங்க. ம். என்ன தீபா, காரை திடீர்னு நிறுத்த சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிற? அம்மோ, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன தீபா? பேசாம வண்டியை திருப்பிட்டு போய் என் வீட்டுக்காரரை பார்த்து இந்த பரிகாரத்தை பத்தி சொல்லி அவரையும் கூட்டிட்டு வந்து செஞ்சா என்ன? தீபா, நீ கார்ல ஏறினதுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? இல்லடி, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அவரும் பரிகாரம் பண்றப்போ பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அவர் வந்தா இந்த பரிகாரமே நடக்காது. ஏன் அப்படி சொல்ற? அவர் உன் மேல ரொம்ப லவ் வச்சிருக்காருன்னு சொல்வல. ஆமாண்டி. அப்படிப்பட்டவரு உன்னை எப்படி இவ்ளோ கஷ்டமான பரிகாரத்தை செய்ய விடுவாரு? கண்டிப்பா செய்ய விட மாட்டாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.